உனக்கு எதுக்கு பணம்? வியாபாரத்துக்குங்க. நேற்று பிராந்தி கடையில் பார்த்தேன். அது நான் இல்லைங்க, என் தம்பியா இருக்கும். இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு போய் ஒழுங்காக பிழைக்கிற வழியை பாரு. வாங்கிட்டு அப்படியே ஓடிடலாம்னு நினைக்காத. கேட்கும்போது நான் கொடுக்குற மாதிரி கரெக்டாக கொண்டு கொடு. இல்லைன்னா அசிங்கப்படுத்துருவோம். கை நாட்டு வை. இந்த மாதிரி 5 வட்டி கரெக்டாக கொடுத்துடணும். முதல் மாதம் வட்டி எடுத்துக்கிட்டேன். அடுத்த மாதத்துலேருந்து வட்டி கரெக்டாக வந்துடணும். என்ன கொடுத்தணும். 13 நாள் தான் இருக்குது. மோதிரம் 4000, கையில் 450 ரூபா தான் இருக்குது. இன்னைக்கு முக்கு படித்த காசு 30 ரூபா. காசு சேர்த்துடலாமாக்கா? சேர்த்துடலாம். ஒரு நாளைக்கு 200 ரூபானா பச்சிமா முத்து உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் சிட்டு? ஒரு வேலை ஒன்று இருக்குது. வேலை முடிஞ்சோன்னா கையில காசு தர்றாங்க. வரீங்களா? எந்த வேலையா இருந்தாலும் வரேன் சிட்டு. அப்ப வாங்க. பள்ளத்துல விழுந்துடாத. என்ன வேலை சிட்டு? எவ்வளவு கொடுப்பாங்க? எனக்கு என்ன தெரியும். வாங்க வாங்க. மேஸ்திரி, ஆள் பத்தலன்னு பேசிட்டு இருந்தல்ல, ஆள் கூட்டு வந்திருக்கேன். வேலை வாங்கிட்டு சம்பளத்தை கொடுத்து அனுப்பு. சிட்டு, வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டா சின்ன பசங்களை கூட்டு வரிய, எப்படி வேலை செய்யறது? இல்ல நான் எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன். ஆமா, அந்த மாதிரி வெயிட் எல்லாம் உன்னால தூக்க முடியுமா? இல்ல, சும்மா பேசி பேசிட்டு பாதி தூக்குறேன். எனக்கு பாதி சம்பளம் தரீங்களா? ஆமா, பாதி காசு கொடுத்து அனுப்பு. ஏதாவது பேசிட்டு இருந்தா அரக்கல் எடுத்து மண்டை உடைச்சிடுவேன். போடா. என்னது இவரு நேரத்துக்கு ஒண்ணு பேசுறாரு? இவன் தான் நல்ல ஆளுங்களா வேணும்னா இருக்கிறதுல நீங்க தான் நல்ல ஆளுங்க. உங்களே வேண்டாங்கிறா. போன செவ்வாய்க்கிழமை தரோம், நாங்க இன்னும் தரல. என்ன ஒரு வாரம் ஆகுது இன்னும் கொடுக்கலங்கிறீங்க? ஏன் மலரே, அன்னைக்கு களவெட்ட போனீங்களா, அந்த காசு வந்துடுச்சா? வரலக்கா, நேரத்துக்கு கொடுத்தாதானே உதவியா இருக்கும். இதோ தரேன் அதோ தரேன்னு இழுத்து அடிக்கிறேன். அப்புறம் அன்னைக்கு அகரபுத்தூர் பிள்ளை எடுக்க போனீங்களா, அது நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். 4 வளர்த்துட்டு போறாங்க. அப்ப கேளு. ஏங்க? ஏமா? எங்க ஆயா மல்லாட்டை உரிக்காம இருந்தா 2 மூட்டை கேட்டாங்க. 2 மூட்டையா? நாங்களும் லீவ்ல தானே இருக்கோம், ஒத்தாசையா இருந்தா உரிச்சிடலாம்னு சொன்னாங்க. சரி போ, அனுப்பிச்சு விடுறேன். என்னடா கோவால் இது? நீதான் மல்லாட்டை கட்டியாமல? நான் கேட்டேனா? ஆமா, எங்க ஆயா தான் கேட்டாங்க. என்ன சொல்றேன், அமைதியா இருந்தா அப்புறம் சொல்றேன். இருங்கல, இதோ இப்படி வைங்க. அப்புறம் சொல்றாயா? இங்கே வைங்க. அத்தை, வேற மல்லாட்டை பிள்ளையெல்லாம் உடைக்குது, பார்த்து பயிர் உடையாம உடையாங்க. அது நாங்க பாத்துக்கிறோம். சரிப்பா. என்னடி இது? உரிக்க போற மாதிரி 2 மூட்டையை வாங்கி வச்சிருக்க? ஆமா, நாங்க தான் உரிக்க போறோம். முத்தா, அந்த முறத்தை எடுத்துட்டு வா. நீயும் தான் உரிக்கணும். 2 மூட்டை வாங்கி வச்சுட்டு அக்கா அந்த மாதிரி உரிக்க போற மாதிரி தான். கொண்டாங்க, நானும் உரிக்கிறேன். என்னங்கய்யா? பாப்பா நல்லா படிக்குதா? படிக்குது. என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறது நல்லா படிக்க வைப்பா. சரிங்கய்யா. எவ்வளோ செலவானாலும் நான் தர்றேன். சரிங்க. ஆனால் மாதம் மாதம் வட்டி மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. என்ன? சரிங்க. சரி. முத்து, என்ன ஆயா? இங்க வாடி. என்ன ஆயா, அதை வெத்தலை வாங்கிட்டு வரணுமா? இல்லடி, இங்க வா சொல்றேன். கையில இருந்து மோதிரங்க. ஆயா, நான் தான் கழட்டி பத்திரமா இருக்கட்டுமே பீரோல வச்சேன். என்னம்மா, வர்ற வரைக்கும் பொறுத்தே இருக்கட்டுமே. போடா இவனே, பெரிய மைனர் விட்டு குஞ்சு தேப்புக்களை விரல விட்டுக்கிட்டே திரிவேன். நான் கூட மோதிரத்தை தொலைச்சு விட்டானாக்குன்னு பயந்துட்டேன். மத்தவங்க மாதிரி ஏதோ ஒரு வேலைக்கு போனோமா, வந்த காசை வச்சு நிம்மதியா இருந்தோமான்லாம் இல்ல.
இந்த வருஷமும் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதுல கரும்பு போடணுன்ற எண்ணத்தை வச்சிக்காத சொல்லிட்டேன். சொந்த நிலம் வச்சிருக்கிறவனே தலைக்கீழ தண்ணி குடிக்கிறான். என்ன பேசுற கமல நீ? அவங்களால முடியலன்னா என்னாலையும் முடியாதுன்னு அர்த்தமா? நல்லா பாடுபட்டோம்னா நிச்சயமா முன்னுக்கு வரலாம். எத்தனை நாளைக்கு தான் இப்படி கூலிக்காரனாவே இருக்கிறது? நீ நல்ல உழைப்பாளிதான், ஆனா உனக்கு முன்னாடி போய் உன் நேரம் நிக்குதே. எது? இங்க பாரியா, ஆறுமுகத்துக்கு முதல்ல கடனை அடைக்கிற வழிய பாரு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்க. அதெல்லாம் கங்காண்டிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். சும்மா நேரம் நிக்குது ஈரம் நிக்குதுன்னு. ஆயா 2 ரூபா இருந்தா கூட. காலையில் தானேயா கொடுத்தேன். இனிமேல் வெத்தலை இதில் வாங்க சொல்லு, பாத்துக்கிறேன். ஆமா, இந்தா இதை கொண்டு அக்காட கொண்டு கொடு. போயிட்டாலும். டேய் முத்து, நடுவீட்டுல எதுக்கு நான் செருப்பு போட்டு நிக்கிறேன்? அப்படிதான் போடு. உங்களுக்கு என்ன ஆத்துல வருது மணல்ல சொருகுதுன்னு? நாங்களே இங்க செத்துக்கிட்டு இருக்கோம். தூது நான் அள்ளிடு சித்தி. நீ தோட்டத்துல இருக்கு. பொறுக்கு பொறுக்கு, எல்லாத்தையும் பொறுக்கு. என்ன திடீர்னு இருக்கா? என்ன கேட்டா? இவன் நம்ம முறைச்சிட்டு உள்ள வரா. என்னன்னு தெரியல. என்ன திடுதுப்புன்னு வந்திருக்க? இல்ல ஆடு தரேன்னாங்க, அதான் ஆதார் அட்டை எடுத்துட்டு போய் பதிவு பண்ணலாம்னு வந்தோம். பையன் நல்லா இருக்கானா? இருக்கா. சரி, கொஞ்சம் அவசரம், நான் கிளம்புறேன். அப்படியே நீ பாத்துக்க. வசந்தா, வசந்தா, என்ன வரியா மச்சான்? நீ போ, நான் வரேன். சரி, சீக்கிரம் வா. ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை முத்து, ஒன்றும் இல்லை, அழக்கூடாது. சித்திக்கு தெரியல, சித்தி போயிடுச்சு தம்பி. இந்த கரும்பு சாப்பிடு. இந்தா. பயமா இருக்குக்கா. அக்கா நான் இருக்கேன்ல, பயப்படாத.